வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கோபாலபுரத்தில் 8 கோடி மதிப்பில் தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை, திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 3 நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கோவையில் 7000 போலீசார் பாதுகாப்பு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டம், 10 பேர் அதிரடி கைது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி, ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். உக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகளை திரும்ப பெற வலியுறுத்தி ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்த நிலையில் இந்தியா புறக்கணிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு உள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு பல்வேறு விளையாட்டுகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைகளை படைத்து வருகிறது. திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. இதனால் இந்தியாவில் விளையாட்டுத் துறையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் முதல் அதிநவீன குத்துச்சண்டை மற்றும் பயிற்சி வசதி அரங்கம் சென்னை கோபாலபுரத்தில் 7.79 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ளது. சர்வதேச தரத்தில் 90 இருக்கைகள், 2 பாக்ஸிங் ரிங், குளிரூட்டப்பட்ட உள் அரங்கம், பயிற்சி மைதானம், மருத்துவர் அறை, உடற்பயிற்சி கூடம் ஆகிய வசதிகளுடன் 2500 சதுர அடி பரப்பரப்பில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அரங்கம் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கலைஞர் நமக்கு வழங்கியுள்ள 50 முழக்கங்களில் 3வது முழக்கம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதாகும். இன்றும் அதனை எதிர்க்கிறோம். இந்தி படிக்காதே என்று யாரையும் தடுக்கவில்லை. இந்தியை எங்கள் மீது திணிக்காதே என்று அதிக சக்தியுடன் அறப்போரை தொடர்ந்து நடத்துகிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் அண்ணா வகுத்த இருமொழி கொள்கையை கடைபிடிப்பதால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது. எந்த மொழிக்கும் நான் எதிரி இல்லை. யார் எந்த மொழியை கற்கவும் தடையாக நிற்பதில்லை. ஆனால் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை அதற்கு எதிரான போராட்டமும் தொடரும் என்றும் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்தும் சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அம்மன் அர்ஜுனன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருகிறது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள மு.க. ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அம்மன் அர்ஜுனனை திறம்பட செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை செய்வது வெட்கக்கேடானது என்றும் விமர்சித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு வரும் அவர் இரவு 9 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்து இறங்குகிறார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். பின்னர் அவர் அங்கிருந்து கார் மூலம் அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்கிறார். அங்கு கொங்கு மண்டலம் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை கோவை பீளமேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக மாநகர் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அங்கிருந்தவாறே ராமநாதபுரம், நெல்லை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தையும் அவர் காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை,
பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். மகா கும்பமேளா நாளையுடன் நிறைவடையும் நிலையில் பிரயாக்ராஜில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 13ஆம் தேதி துவங்கியது. 15 நாட்கள் மகா கும்பமேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. இதுவரை 60 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திருமேனி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். இந்நிலையில் 1.5 மாதமாக விமர்சையாக நடந்து வரும் கும்பமேளா மகா சிவராத்திரி தினமான நாளை நிறைவடைகிறது. நிறைவு நாளான நாளை உலகம் முழுவதிலும் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அயோத்தி தாம் ரயில் நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. ரயிலில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு உள்ளன. காட்பாடி மற்றும் பொன்னையில் முதல்வர் மருந்தகங்களை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் பொன்னியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதையடுத்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முதல்வர் மருந்தகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், அமலு, மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், பொன்னை பகுதியில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் சரியாக வராததை நான் கண்டித்தேன் என்றும், மேம்பாலம் கட்டி கொடுத்து உள்ளேன் என்றும், விரைவில் தடுப்பணையும் கட்டி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். சேலம் சின்ன திருப்பதி நகர கூட்டுறவு வங்கி கட்டிடத்தில் அமைக்கப்பட்டு உள்ள முதல்வர் மருந்தகத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தார். சேலம் சின்ன திருப்பதி நகர கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் முதல்வர் மருந்தக சிறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பங்கேற்று முதல்வர் மருந்தகங்களை குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 16 முதல்வர் மருந்தகங்களும், தொழில் முனைவோர் மூலம் 16 முதல் மருந்தகங்களும் என மொத்தம் 32 முதல்வர் மருந்தகங்களை துவங்கி வைக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் பொதுமக்கள் பெரும் அளவு பயனடைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் முதல்வர் மருந்தகம் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர், தெல்லாளூர் ஆகிய பகுதிகளில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் ரிப்பன் வெட்டி முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தலில் வாக்குறுதியாக அளித்தவை நிறைவேற்றப்பட்டு உள்ளன என்றும், குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை ஆகியவை நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் KRP பழனி, மத்திய ஒன்றிய செயலாளர் CR பெருமாள், தெல்லாளூர் ஒன்றிய செயலாளர் TT ராதா, பா இளங்கோவன், சுந்தரேசன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மருதாடு சஞ்சிரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா குமார் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர். அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் புதிதாக துவங்கப்பட்டு உள்ள முதல்வர் மருந்தகத்தை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் புதிதாக மக்கள் மருந்தகம் துவங்கப்பட்டு உள்ளது. இந்த மக்கள் மருந்தகத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஜெயசீலன் முன்னிலையில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த மருந்தகத்தில் சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஆலோபதி உள்ளிட்ட அனைத்து வகையான மருந்துகளும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறுவர். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி மற்றும் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் கூட்டுறவு பண்டக சாலையில் முதல்வர் மருந்தகத்தை வத்திராயிருப்பு திமுக ஒன்றிய செயலாளர் முனியாண்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் முதல்வர் மருந்தகங்களை ஊராட்சி மன்ற தலைவர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், பெருநகர் ஆகிய பகுதிகளில் முதல்வர் மருந்தகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது.
ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடையும் வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்க செயலர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேலு பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார். இதில் மாவட்ட கூட்டுறவு வருவாய் அலுவலர் வெங்கடரமணன், உத்தரமேரூர் வட்டார கூட்டுறவு சார் பதிவாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மதுரையில் அகில இந்திய அங்கன்வாடி தலைவர் சிந்து செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மதுரையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் போராட்ட அறிவிப்பு குறித்த அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சம்மேளத்தின் சார்பில் மேல பொன்னக்கரம் CITU அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடைபெற்றது. இதில் அகில இந்திய தலைவர் சிந்து மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தனர். மேலும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என கூறினார். இது குறித்து மேலும் அவர்கள் கூறுகையில், ஆதார் பதிஞ்ச நம்பருக்கு போகுது. போனால் அது யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. சில சமயம் அதை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுறாங்க கிராமங்களில். அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கணும்னு தெரியலை. அவங்க புதுசாக எதையாவது வாங்கி வச்சுருக்காங்க, அது போக மாட்டேங்குது. அந்த ஓடிபி வந்தால் தான் அவங்களுக்கு நாங்கள் அந்த மாவை கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு நாங்கள் அவ்வளோ நேரம் நிற்க வச்சு அந்த ஓடிபி வந்த பிறகு ஓடிபி வர மாட்டேங்குது. நாங்கள் எப்படி அவங்களுக்கு அந்த மாவு கொடுத்தோம்? அவ்வளோ நேரம் நிற்க வச்சு கூட கொடுக்க முடியல. இப்போ ஒரு 20 ANC PN 20 கர்ப்பிணி, ஒரு 10 பாலூட்டும் தாய்மார்கள், 30 பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க 30 பேருக்கும் 30 நாளும் உட்கார வச்சு கொடுத்தா கூட போக மாட்டேங்குது. ஏற்கனவே இந்த துறையில் காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஸ்டேட்டில் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் அந்த ஸ்டேட் அதிலே தானே இந்த 4500 60% மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேஷன். த ரெஸ்ட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பது. அப்போ இந்த இருந்துட்டு இப்போ இருந்து 2018 இருந்து அந்த மக்களுக்காக யாதொரு வேஜ் இன்க்ரீஸுமே இல்லை. அதுக்காக போராடி இருக்கின்றது. 4500 ரூபாய்க்கு எப்படி அந்த ஒரு அது மெயின்லி அந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்த ஃபீமேல் ஹெட்டர், விடோஸு, அந்த சிங்கிள் உமன் அதெல்லாம் வேணும் தான். அப்புறம் இருந்தால் அப்படி எப்போ 4500 ரூபாய்க்கு இது முடியாது. நாகர்கோவிலில் நடைபெற்ற புத்தக திருவிழா திடலில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா 6.13 கோடியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகர்கோவிலில் SLP அரசு மேல்நிலைப் பள்ளி புத்தக திருவிழா திடலில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் 314 பேருக்கு 6,13,97,812 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 9 புதிய பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். தூத்துக்குடியில் மீனவர்கள் 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மீன்பிடிக்க மகிழ்ச்சியோடு சென்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் 11 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம், கடையடைப்பு போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து 14 நாட்களுக்கு பின்பு காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சியோடு மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்கு சென்றனர். தூத்துக்குடி கீழ ஈரால் பகுதியில் 4 வழி சாலையில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கீழ ஈரால் கிராம மக்கள் கடந்த 14 ஆண்டுகளாக 4 வழிச்சாலையில் விபத்துகளை தவிர்க்க உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கீழ ஈரால் பகுதியில் மேம்பாலம் அமைக்காமல் மற்றொரு பகுதியான மஞ்சநாயக்கன்பட்டியில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கீழ ஈரால் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மேம்பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி
மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க சமூக மக்கள் அங்கிட்டும் போகணும், இங்கே வரணும். அதை விட பொதுமக்கள் அனைவருமே அரசு மருத்துவமனை செல்ல வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் 2008 இருந்து 17 வருஷங்களாக தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்தவித மனுவும் ஆக்ஷன் எடுக்கல. ஆனா மனுக்கள் கொடுத்ததுல உங்களுக்கு கீழையிறால் பாலம் மேம்பாலம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்துல உத்தரவாதம் கொடுத்துட்டு ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக கடைகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. தற்போது இப்ப உள்ள பத்திரிகை செய்தியில் கீழையிறால் இடம்பெறவில்லை, மஞ்சநாயக்கம்பட்டிக்கு இப்ப புதுசா கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்கு மேம்பாலம் கொடுக்கலன்னா நிச்சயமாக இந்த பாலங்கள் அமையும் வரும். கிராம பொதுமக்கள், மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டங்கள் தொடரும். நீங்கள் எதிர்காலத்தில் கலெக்டர், MP, MLA ஆக வேண்டும் என இந்திய ஹஜ் சங்க தலைவர் மாணவர்களிடையே பேசினார். சென்னை கிழக்கு சாலை சின்ன நீலாங்கரை பகுதியில் மஸ்ஜித் ரஹ்மான் நிஸ்வா மக்தப் மகதர்ஷாவின் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஹஜ் சங்கத்தின் தலைவர் அல்-ஹசாத் அபுபக்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எதிர்காலத்தில் கலெக்டர், MP ஆகவும் MLA ஆகவும் வர வேண்டும் என்று அல்லாவை பிரார்த்திப்பதாக கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அல்லாவின் புகழையும் குரானில் எழுதப்பட்டு இருக்கும் வாசகங்களையும் படித்து காட்டி தங்கள் திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். இங்கு குழந்தைகளாக நாம் பார்க்கவில்லை, ஒரு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் MLA-க்களாகவும் கலெக்டர்களாகவும் பிரின்சிபல் செக்ரட்டரி, பிரைம் மினிஸ்டராகவும் தான் பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பு இந்த மகிழ்வான மகரிப்புக்கும் இஷாவுக்கும் இடையில் எனக்கு இந்த அற்புதமான நேரத்தை ஆழ்ந்து மீது பல்ஸ் பிபி எல்லாம் நார்மலாகி இந்த பிள்ளைகளை ரசிக்கக்கூடிய நேரத்தை கொடுத்த அல்லாஹ் ரஹ்மானுக்கு. பவானி அருகே புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய வீட்டை அகற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே எவளமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மூலப்பாளையம் பகுதியில் மாயவன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்தை ஊர் மக்கள் விசேஷ தினங்களில் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் எல்லப்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்ற நபர் சட்டவிரோதமாக எந்தவித அனுமதியும் இல்லாமல் தன்னுடைய சுய செல்வாக்கை பயன்படுத்தி அங்கு வீடு கட்டி அந்த வீட்டினை வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்துள்ளார். இது குறித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பினை அகற்றும்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் நிலத்தை அளவீடு செய்ய அரசு நிலை அளவையர் வந்திருந்த போதிலும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கூச்சலிடத் தொடங்கினர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த துணை வட்டாட்சியர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நிலத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அளவீடு பண்ண முடியாது, இது கோர்ட்டுக்கு போனதுனால நீங்கள் அது கோர்ட்டில் போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்க, நாங்கள் உடனே அளந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மணியார் கிராம நிர்வாக அதிகாரிகளும் தாசில்தார் அவங்க ஐயார்களும் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆர்ஐஎம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது கோயிலுக்கு பக்கத்தால் வீட்டு பக்கத்தால் வீட்டுக்காரர் பிரபாகரன் இவங்களாங்கிறவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயிலாட எங்களுக்கு முன்னோர்கள் கரை மண் பத்திரம் நாங்கள் யார்கிட்ட இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத விட்டுட்டுங்க. அதை இப்போ கரை பத்திரத்தில் தேடி நாங்கள் எடுத்து அதை இது பண்ணும்போது கரை பத்திரம் 3 பத்திரம் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுங்க. மாமச்சனை மூடு விட்டுருக்குறாங்க, கோயிலுக்குன்னு ஒரு பத்திரம் கரையாக இருக்குது, எல்லாமே பண்ணியிருக்கிறோங்க. பண்ணி அது இப்போ முறையாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் இப்போ பேட்டி கொடுக்குறோங்க. தென்காசி ரயில் நிலைய நுழைவு வாசலில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் கருப்பு மையினால் அளித்தனர். தமிழகம் முழுவதும் மத்திய அரசு கொண்டு வரும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாள்தோறும் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி தென்காசி ரயில் நிலையத்தில் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயர் பலகைகளை கருப்பு மை கொண்டு அளித்தனர். அப்போது ஹிந்தி ஒழிய வேண்டும் என மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் தென்காசி ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூசொரித்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூரில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த கோவிலின் பூசொரித்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பூசொரித்தல் விழாவையொட்டி செங்கவல நாட்டை சேர்ந்த கோவிலூர், குப்பக்குடி, குழந்தை விநாயகர் கோட்டை, புதுக்கோட்டை விடுதி, நெப்பக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் ஒன்றிணைந்து மேலதாளங்கள் முழங்க பூத்தட்டுகளை தலையில் சுமந்து ஆட்டம் பாட்டத்துடன் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பொதுமக்கள் எடுத்து வந்த பூக்களை முத்துமாரியம்மனுக்கு சாத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் அருகே இந்து முன்னணியினர் ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் மகேஷ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் சத்துவாச்சாரி மூலக்கொள்ளை பகுதி வழியாக முஸ்லிம்கள் சவ ஊர்வலம் எடுத்து சென்று உடல்களை அடக்கம் செய்யும் வகையில் முஸ்லிம்களுக்கு கபரஸ்தானுக்கு அரசு நிலம் ஒதுக்கியுள்ளது. இதனால் மத கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கபரஸ்தானுக்கு இடம் வழங்கியதை ரத்து செய்ய கோரி மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மகேஷ் பேசுகையில், இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்று அளிச்சிருக்கோம். இந்த ரங்காபுரம் மூலக்கொள்ளையில சர்வே நம்பர் 624/1 அரசுக்கு சொந்தமான மலை சார்ந்த பகுதியில 55 சென்ட் நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு கபர்ஸ்தான், அதாவது சுடுகாடு அமைக்கிறதுக்கு அரசு இடம் ஒதுக்கி இருக்கிற தகவல் 2 நாளைக்கு முன்னாடி தாசில்தார் வந்து அங்க அலங்காரு. அப்ப அந்த ஊர் பொதுமக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏன் இங்க இந்துக்கள் அதிகமா வசிக்கிற பகுதி, இங்க எங்க பகுதியில சுடுகாடு கூடாது, அதாவது கபர்ஸ்தான் முஸ்லிம் சுடுகாட்டுக்காக இந்த அரசாங்கம் இடம் ஒதுக்கலாம். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நடைபெற்று வரும் பகுதியில் கால்கோல் ஊன்று விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி வருகின்ற 4ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை மேற்கொள்ளும் பகுதியில் கால்கோல் ஊன்றும் விழா நடைபெற்றது. இதில் செங்கவல நாடு என்று சொல்லக்கூடிய கோவிலூர், குப்பக்குடி, குழந்தை விநாயகர் கோட்டை, புதுக்கோட்டை விடுதி, நெப்பக்கோட்டை, கரும்பிரான் கோட்டை, மேலக்கோட்டை, பாதாம்பட்டி ஆகிய கிராமங்களை சேர்ந்த ஊர் மக்கள் கலந்து கொண்டு கால்கோல் ஊன்றி ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகளை துவங்கி வைத்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. வங்கக்கடலில் இன்று காலை 6:10 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. இந்த நிலநடுக்கமானது மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் 91 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 8,075 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 64,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,472 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 183 புள்ளிகள் அதிகரித்து 74,637 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 17 புள்ளிகள் அதிகரித்து 22,571 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கோபாலபுரத்தில் 8 கோடி மதிப்பில் தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை, திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 3 நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
கோவையில் 7000 போலீசார் பாதுகாப்பு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டம், 10 பேர் அதிரடி கைது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி, ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். உக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகளை திரும்ப பெற வலியுறுத்தி ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்த நிலையில் இந்தியா புறக்கணிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.